ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். ஸோ சச்சின் படத்தோட ரீரிலீஸ் பார்த்தாச்சு. போன வருஷம் இதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கில்லி படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர் லாங் டைம் ஒரு பெரிய நாஸ்டாலஜிக் ஃபீல். நம்ம என்ன தான் பல தடவை தேட்டரில் பார்த்தாலுமே சைல்டுஹுட்டில் என்னால் அந்த படத்தை தேட்டரில் பார்க்க முடியலன்னு ஒரு கில்ட் இருந்தது. அதை போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன். ஸோ அந்த விதத்தில் இந்த சச்சின் ரீரிலீஸையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். நான் நினச்ச மாதிரி மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டேன். இது ரிவ்யூ கிடையாது. இந்த சச்சின் படத்தை ஒரு ரீவிசிட் மாதிரி நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த ஒரு நியூ ஜென்ரேஷன் இந்த ஒரு படம் எப்படி இருந்தது, என்னவா எனக்கு ஃபீல் ஆச்சு, இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்ததுன்றத பல விஷயத்தை இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். அதனால கடைசி வரையும் பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் எல்லாமே புக்கு. இது வந்து ஒரு ரீரிலீஸ் படம், ஒரு பழைய படம். இது டெலிவிஷனில் பல தடவை டெலிகாஸ்ட் பண்ண ஒரு படம். அப்படி இருந்தாலுமே ஒரு ஃப்ரைடே அப்போ எல்லா தியேட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆகுறது, எல்லா ஷோஸும் புக் ஆகுறது அதிசயம் தாங்க. வேற லெவலில் இருந்தது சம்பவம். அந்த ஒரு படம் செம்ம பண்ணுங்க. இது பல தடவை பார்த்துருக்கேன் சின்ன வயசில், டிவிலாம் நிறைய தடவை பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் வந்து தியேட்டர் ஆம்பியன்ஸில் பார்க்கும்போது அது ஒரு தனி ஃபீல் தான். அதுலேயும் பர்சனலாக தளபதி விஜய் சாரோட ஃபேன்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இது வந்து மச் நீடட். ஏன்னா இதுக்கு அடுத்து ஒரு படம் தான். அப்படி பார்க்கும்போது இனி நீங்க பார்க்க போறது எல்லாமே ரீரிலீஸ் தாண்டா அப்படின்ற மாதிரி அவங்களே அவங்க கத்திக்கிட்டு அழுகிற மாதிரி தான் இப்போ சம்பவம் போய்கிட்டு இருக்கு. அது நடக்காதுன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அது நடந்துருமோ அப்படின்னு சில பேர் பயந்துட்டு இருக்காங்க. அது வேற டாபிக். இந்த சச்சின் ரீரிலீஸ் வந்து பாத்தீங்கன்னா பலரையும் சந்தோஷமும் படுத்திருக்கு, பல பேரை கண்கலங்கவும் வச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு எமோஷனல் நாஸ்டாலஜிக் ஈவெண்டா இந்த சச்சின் ரீரிலீஸ் மாறி இருக்கு. படத்தோட கதை சிம்பிள் தாங்க. ஒரு பையன் ஃபன்னான ஒரு ஆளு. ஸோ அவர் வந்து ஒரு பெரிய பணக்கார பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் தான். பட் அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்காக ஒரு கூட்டம் வந்தா அதுதான் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே தன்மையா இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல சிம்பிளா வந்து படிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு பொண்ணு மேல வந்து ஒரு லவ் வருது. பட் அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் சீன்லாம் பில்டப்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து டீஸ் பண்ணி நக்கல் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ அந்த பொண்ணுக்கு இவருக்கும் வந்து முட்டிக்குது ஃபர்ஸ்ட். அது அப்புறமேட்டு எப்படி லவ்வா மாறுது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு லவ் டிராவல் வித் அளவு வந்து பாத்தீங்கன்னா ஃபன், எமோஷன், டிராமா, சாங்ஸ், அப்புறம் விஜய் சார் அண்ணா வடிவேல் சாரோட காமெடி காம்பினேஷன்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பூந்து விளையாண்டு தரமான ஒரு தியேட்ரிக்கல் மெட்டீரியலா வந்து பாத்தீங்கன்னா இறங்கி இருக்கு. லைக் இந்த ஜெனரேஷனுக்கு ஒரு காலேஜ் படம், ஃபன் படம் அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு என்ன ஞாபகம் வருது? இப்போ ரிலீஸான டிராகன்லாம் சொல்லுவோம்ல. ஏன்னா காமெடி படம், ஃபன்னு, காலேஜ் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி, இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி, இந்த ஜென்ரேஷன் பல்ஸை வச்சு வந்த படம் சொல்லுவீங்களா, அது மாதிரி அந்த ஜென்ரேஷனோட பல்ஸை வச்சு அந்த டைமில் வந்து ஒரு காலேஜ் காமெடி ஃபிலிம், அந்த மாதிரி ராம்காம் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி இதை வச்சுக்கலாம். அந்த ஜென்ரேஷன் டைமில் வந்த படம். அந்த டைமில் இருந்த டீனேஜர்ஸ் எப்படி இருந்தாங்க, அந்த லவ் எப்படி இருந்தது, அந்த லவ் அணுகுமுறை எப்படி இருந்தது, இப்படின்ற பல விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. முக்கியமாக சாங்ஸ். இந்த படத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட்லி நிறைய சாங்ஸ் சூப்பரா தான் இருக்கும். இதெல்லாம் தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பாடி ஆடி ஒரு குஷி பண்ணிட்டாங்க. ஒரு ஏதோ ஒரு மியூசிக்கல் கான்சர்ட் ஈவெண்ட்டுக்குள்ள போன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டு வரும்போதும் பசங்க வைப் ஆகி ஆட ஆரம்பிச்சிடறாங்க. எல்லா சாங்ஸ் காமெடிக்கும் என்ஜாயபிள் மொமெண்ட்னு சொல்லலாம். தியேட்டரை பொறுத்த வரையும் லாங் டைம் ஒரு காமெடி படம் சிரிச்சு ஃபேமிலியோட சந்தோஷமா பார்க்கணும்ப்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீக்கெண்டை தாராளமா இந்த படத்தை போய் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்க தியேட்டர்லாம் பார்த்த படம் தான். ஆனா குழந்தைங்களை கண்டிப்பா தியேட்டருக்கு கூட்டு போறீங்கன்னா அந்த தியேட்டர் படத்தை பார்க்கறதுக்கு இது ஒட்டான ஒரு மெட்டீரியல் தான். இப்ப ரிலீஸ் ஆகிற பல படங்களே தியேட்டர்ல போர் அடிக்குது. இது அப்ப ரிலீஸ் ஆன படம், அப்ப இருந்துமே நம்மள என்டர்டெயின் பண்ணுது. டிவியில நம்ம பார்த்து சலிச்ச படம் அப்படின்னு சொன்னாலுமே இது நம்ம எத்தனை தடவை பார்த்தாலும் நமக்கு வந்து சலிக்காத படமாவும் இருக்கு, தியேட்டர்ல பார்க்கறதுக்கு ஆப்டான படமாவும் இருக்குது. சிம்பிளா இந்த சச்சின் ரீரிலீஸ் எப்படி ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் இல்ல. வர்றீங்க, வந்து படத்தை பார்க்குறீங்க, உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாம் பஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலை ஒரு மொமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கெயின் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் இந்த ஃபேனாக இருக்கணும் அந்த ஃபேனாக இருக்கணும்லாம் இல்லை. எந்த ஃபேனாக இருந்தாலும் சரி இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் ஆக்ஷன் ஹீரோலாம் கிடையாது, ஒன்லி ஃபன்னு தான். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் காமெடியன் ரோல்னு கூட சொல்லலாம். எல்லாமே எடுத்து பண்ணியிருப்பாரு. லிட்ரலி ஒரு என்ஜாயபிளான ஒரு மொமெண்ட் தான். எந்த ஃபேனாக இருந்தாலும் சரி ஃபேமிலியோட வந்து இந்த வீக்கெண்டை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு படம் தான் சச்சின். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்க யாரெல்லாம் இந்த படத்தை ரீரிலீஸா போய் பார்க்க போறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. தென் சச்சின் ரீரிலீஸையும் தாண்டி அடுத்து எந்த படம்
ரீ ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் எந்த படம் அடுத்து ரீ ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் படம். நான் அந்த டைமில் நான் பிறக்கலை, அதுதான் உண்மை. அப்படி பார்க்கும்போது அந்த படத்தெல்லாம் தேட்டரில் பார்த்தா வேற லெவலாக இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட ஒரு தாட்ஸ் அண்ட் வியூ. அந்த ஒரு படம்லாம் வந்ததுன்னா நல்லா இருக்கும். இது மாதிரி நீங்கள் அடுத்து விஜய் சார் படம் இல்லை யாரோட படம் ரீ ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருப்பாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.